நாங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. கல்ட்ரஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ள ப்ராப்பரா அந்த ஸ்கூல பாத்துக்கிறதுக்கு ஒரு பாடி கார்ட்லாம் யாருமே போடவே இல்ல. ஒரு செக்யூரிட்டி யாருமே இல்ல. அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல் வார்டனும் இந்த பசங்கலாம் அங்க உள்ள வந்து ஒரு 4, 5 பசங்க வேட்டைக்கு போவாங்க. பிளஸ் கஞ்சாலாம் யூஸ் பண்ணுவாங்க. கஞ்சாலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த பசங்களும் அந்த ஸ்கூலுக்குள்ள இருப்பாங்க. அந்த வார்டனும் அத பார்த்துட்டு தான் இருக்காரு. அந்த வார்டனுக்கும் காசெல்லாம் குடுத்துக்குருவாங்க போல அந்த பசங்க. ஸோ அந்த வார்டனும் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாரு. அந்த ஸ்கூலுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்ல. ஸோ இந்த பசங்க இதே மாதிரி ஒரு 3 இயர்ஸாவே பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப நான் வந்து தாத்தா பாட்டி வீட்ல இருக்கும்போது என்னையும் சேர்த்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் காலேஜ் விட்டுன்னு இல்ல, எப்ப நான் நடந்து போனாலுமே எங்க வீடு முன்னாடியே இருக்கு. என்னால வாசல்ல கூட உட்கார முடியாது. அந்த பசங்க என்ன ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. நானும் டீஸ் பண்றப்பலாம் ரொம்ப அழுவேன். ஒரு 2, 3 டைம்ஸ் எங்க அண்ணாங்க கிட்ட சொல்லி எல்லாம் நான் அந்த பையனை வார்ன் பண்ண சொன்னேன். அப்ப வார்ன் பண்ணதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். உனக்கு பயமா இருந்தா நீ எந்திரிச்சு ஓடு, நீ பயந்து ஓடு அப்படின்னு சொன்னான். போலீஸ் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஒரு டைம் எஸ்ஐ சார் வந்து ரவுண்ட்ஸ் வந்தாரு. அவங்களும் வார்ன் பண்ணிட்டு போனாங்க அந்த பசங்களை. வார்ன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் அந்த பையன் எதுவுமே பண்ணல. ஆனா மனசுக்குள்ள அதை வச்சுட்டே இருந்திருக்கான், என்ன போலீஸ் கிட்ட சொன்னால அப்படின்னு. நான் மார்ச் 5 நான் காலேஜ் விட்டு வந்து அந்த கேகேப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நான் இறங்குறேன். அப்ப எல்லாருமே இருக்காங்க. அப்ப அந்த பையன் வந்து என்ன வேர்ட்ஸ்ல அசிங்கமா பேசினான். ரொம்ப கேவலமா பேசினா, வார்த்தையெல்லாம் என்னால சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பேசினான். உன்னால யாரை கூப்பிட்டு வர முடியும்? போலீஸ் எல்லாம் என்ன பண்ணிருவாங்கன்னு அவன் கேட்கறான். ஏன்னா அவன் வந்து வாண்டட் அக்யூஸ்டு தான். எந்த போலீஸுமே அவன் மேல இந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கல போல. அந்த தைரியத்துல அவன் இருக்கான். என்ன யாரு என்னடி பண்ண முடியும்னு என்கிட்ட கேட்கறான். நான் வீட்டுக்கு போய் எங்க பாட்டி கிட்ட சொல்லி அழுதேன். வேற யாருமே சப்போர்ட் இல்லை எனக்கு, பாட்டி கிட்ட தான் சொல்லி அழுதேன். பாட்டியும் அத்தையும் அந்த பையனோட வீட்டுக்கு போனாங்க. பேசதான் போனாங்க, ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கதான் போனாங்க. ஆனா அந்த பையன் எங்க பாட்டி அடிக்க வந்துட்டான். அப்ப நானுமே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் நான் நிக்கும் போது அதை தடுக்கி விடும் போது அந்த இரும்பு வாளி வந்து என் மேல பட்டுருச்சு. அப்புறம் என்ன அடிச்சு என் தலையில இருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்ததுக்கு அப்புறமே அவன் ஒரு பெரிய கல்லெடுத்து என் மேல அடிக்க வந்தான். அவன் என்ன கொலை பண்ணணுன்ற மைண்ட் செட்ல தான் அவன் இருந்தான். என்ன முழுசா போடணுன்ற மைண்ட் செட்ல. அதுக்கப்புறம் எங்க அண்ணாங்கெல்லாம் வந்துட்டாங்க. என்னை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பையன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் கத்தி வேணும், நான் அவளை குத்த போறேன் அப்படின்னு அவ்வளோ தைரியமா சொல்லியிருக்கான். இப்ப கூட அந்த பையனை இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த பையன் இன்னும் அந்த 3 ஊருக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கான். போலீஸால அந்த ஊருக்குள்ள தேடி அவன் ஒன்னும் ரொம்ப பெரிய ஆள்லாம் இல்ல. ஆக்சுவலா ஒரு சின்ன பையன் தான். 24 to 25 தான் அவனுக்கு ஏஜே ஆகும். கஞ்சா விக்கிற பையன் தான். அவனை போலீஸால அரெஸ்ட் பண்ண முடியல. 2 டேஸ் ஆச்சு இது வரைக்கும். இப்ப எனக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே பயமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம என்னால வீட்டை விட்டு வெளியே கூட வர முடியல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாதனால என் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசிதான் என்ன பாராஹி சார் கிட்ட பேச வச்சு இப்ப நாங்க எஸ்பி ஆபீஸ்க்கு போய் ஒரு மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம்னு சொல்லி மனு கொடுத்துருக்கோம். பிளஸ் நான் பேசி ஒரு வீடியோவும் நான் சென்ட் பண்ணிருக்கேன். அதுவும் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆச்சு. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இப்போ நாங்க எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.